ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற லெஃப்ட் பிஸ்கட் வச்சு சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு மைதா மாவு, அவன், சுகர் எதுவுமே வேண்டாம். ஸோ மிக்சர்டு லெஃப்ட் பிஸ்கட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போகிறேன். வாட்டர், மில்க் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடரை கிடச்சிடுச்சு. இப்போ நான் இதில் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணல. பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட் கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் பட்டர் இல்லை ஆயில் போட்டு நல்லா நம்ம கிரேஸ் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆகணும் குக்கர். ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணிவிட்டேன் ஓரளவு. தென் இப்போ நான் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இது எப்போவுமே சிம்மில் தான் பாயில் பண்ணணும். கேஸ்கெட் போடாமல், விசில் போடாமல் நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 40 minutes கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் இப்போ டிப் பண்ணி பார்த்தேன்னா ஒட்டாமல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கேக்கு வந்துடுச்சு. அவுட்டர் எல்லாத்தையும் நான் டேமேஜ் ஆகாமல் நைஃப்பில் கட் பண்ணி விட்டுறேன். ஸோ பிளேட் மேலே வச்சு நம்ம அடியில் நல்லா நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால அப்படியே நம்மளுக்கு கிடச்சிரும் கேக் டேமேஜ் ஆகாமல். நம்மளுக்கு தேவையான கேக் கிடச்சிருச்சு. இன்கேஸ் உங்ககிட்ட டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா போடுங்க. இப்போ ஜஸ்ட் சாக்லேட் ஸ்ட்ரிப் மேலே அப்ளை பண்ணுறேன். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ட்னஸ் செக் பண்ணலாம். நல்லாவே சாஃப்டாகவே இருக்கு. பேக்கிங் சோடா போட்டிங்கனாக்கா இன்னும் கண்டிப்பாக நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.